சரணானே. என்னடா? எங்க டீச்சர் தவளை படம் வரைஞ்சு கொண்டு வர சொன்னாங்க, வரைஞ்சு தரீங்களானே? சரி உட்கார், வரேன் நான். தேங்க்ஸ்ண்ணே. புரியாத. டேய் மணி. என்னங்கப்பா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு. சொல்றதை கேட்க மாட்டியா நீ? எங்க டீச்சருங்க தவளை படம் வரைஞ்சு கொண்டு வர சொன்னாங்க, அதான் சரணன் என்கிட்ட கொடுத்து வரைஞ்சு வாங்கிட்டு போக வந்தேன். அவனாடா அவனுக்கு தவளை படம் வரைஞ்சு கொடுக்க போறான்? சரக்கை எப்படி ராவா குடிக்கிறது, ஊறுகாவை தொட்டு எப்படி குடிக்கிறது தான் சொல்லி தருவான். முதல்ல எழுந்து வாடா வெளியில. நான் வரமாட்டேன், வரைஞ்சிட்டு தான் வருவேன். போங்கப்பா. வரியா இல்லையாடா? இப்ப சொல்லிக்கிட்டே இருக்க, உட்காந்துட்டு மேற்கொண்டு எழுந்து பேசிட்டு இருக்க. ஒருத்தர சொன்ன கேட்க மாட்டே நீ. எழுந்து வாடா. புள்ள பெத்திருக்காள புள்ள, குடிகார புள்ளைய பெத்து ஊர்ல இருக்க சின்ன சின்ன கெடுத்துக்கிட்டு தெரியுது. சனிய சனிய வாடா. ஏப்பா இப்படி 4 பேர் 4 விதமா பேசுறதுக்காக உன்னை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஆமா, என்ன படிக்க வச்ச நீ? அவன் பிஏ படிச்சா வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கான். பிஏ படிக்க வச்சுட்டு படிக்க வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா. உன்ன மாதிரி தானே செந்திலும் படிச்சான். அவன் வேலைக்கு போறானா இல்ல உன்ன மாதிரி குடிச்சிட்டு சுத்துறானா? இந்த பாரு, நான் ஒண்ணு நீ வச்சிருக்க 1000 நோட்ல ஒவ்வொன்றா எடுத்துட்டு போய் குடிக்கல. என் ஃப்ரெண்ட்ஸுங்க வாங்கி தராங்க, நான் குடிக்கிறேன். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் ஃப்ரெண்டுகளா பாப்பானுங்க. என்னை பத்தி நீ என்ன வேணாலும் சொல்லு, என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி எதுவும் சொல்லாத, புரியுதா? எனக்கு தெரியும் எப்போ வேலைக்கு போகணும், எப்போ சம்பாதிக்கணும்னு. சும்மா எப்போ பார்த்தாலும். இவ்வளவு நாள் பேசி பழிட்டு இப்ப திடீர்னு பிடிக்கலன்னு சொன்னா எப்படி காயத்ரி? சொன்னதையே சொல்லிட்டு இருக்காது சிவா. எப்போ நீயா வந்து என்கிட்ட பேசி பழக ஆரம்பிச்சியோ அப்போ இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை சிவா. அதான் ஏன் காயத்ரி? ஏன்னு கேள்வி கேட்டு பக்கம் பக்கமா பதில் எழுதி மார்க் வாங்குற விஷயம் இல்லை. லவ் வரணும், உனக்குள்ள வந்த லவ் எனக்குள்ள இங்க வரணும். வரும்னு நீ நம்புற, வராதுன்னு நான் நம்புறேன். பார்க்கலாம் உன் நம்பிக்கை ஜெயிக்குதா இல்லை ஏன் நம்பிக்கை ஜெயிக்குதான்னு. பாய் காயத்ரி. ஐயோ என்ன சிவா? நீங்க இல்லனா நான் தற்கொலை பண்ணிப்பேன் காயத்ரி. தற்கொலையா? வெரி குட். நீ வேணா தற்கொலை பண்ணி காட்டு சிவா. அப்படின்னாச்சும் உன் மேல எனக்கு லவ் வருதான்னு பாக்குறேன். ஓகே? ஹலோ, என்னடா மணி 10:30 இப்பதான் தூங்கி எந்திரிச்சியா? ஆமாடா மச்சான். டேய் சாரிடா, விஷ் ஹாப்பி பர்த்டே. என்னடா இவ்வளோ லேட் பண்ற? நேற்று நைட்டு என்ன செம்ம சரக்கா? ஆமாண்டா, நம்ம சிவா இல்ல, அவன் நான் காயத்ரியை சின்சியரா லவ் பண்றேன், ஆனா அவன் எனக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். மனசு ரொம்ப வலியா இருக்கு, வாடா சரக்கலான்னு கூப்பிட்டு. யாரு? நம்ம காயத்ரி சிவாவா? டேய் அவன் இப்பதான்டா எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, மச்சான் அடுத்த வருஷம் விஷ் பண்றதுக்கு நான் உயிரோட இருப்பனோ இருக்க மாட்டேனோ தெரிலன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான்டா. டேய் அவன் எப்போ காயத்ரியை ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சானோ அப்ப இருந்து அதான்டா சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட சொன்னா எங்க நம்ப மாட்டேன்ட்டு புதுசா அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டான், லூசு. சரிடா, நான் கோயிலுக்கு போயிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடுறேன், நீ அப்படியே அங்க வந்துரு. கோயிலுக்கா? டேய் நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியும். உன் டீசென்டான ஃப்ரெண்டுக்கு டீசென்டான பார்ல போய் டீச்சர்ஸுக்கு அப்புறம் என்ன பார்க்க வரேன்னு சொல்றேன், அதானே? சாரி மச்சான், நான் எனக்காக போல, என் ஃப்ரெண்டுகளுக்காக போறேன். மற்றபடி நான் சரக்கு அடிக்கிறேன்னா உன் கூட தான் அடிப்பேன், உனக்கே தெரியும்ல. பரவாயில்ல மச்சி, நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தானே உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு முக்கியம். நீ முடிச்சு வாடா, உனக்காக நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் மச்சான், நான் வந்துடுறேன், நீ அங்க வந்துடுறா. நேற்றுக்கு சிவா, இன்னைக்கு கௌதம், நாளைக்கு எவனும். டெய்லி உனக்கு சரக்கு, ஒரே ஜாலி தாண்டா சரவணா. டேய் சரணா, என்னடா இது? மச்சான் நான் சரக்கு அடிச்ச போதையில இங்க இல்ல, குப்பையில கூட பட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா நீ ஏற்கனவே சரக்குல இருக்க, போதை அதிகமா இங்கேயே பற்றக்கூடாது பாரு, அதுக்கு தாண்டா இது. தேங்க்ஸ் மச்சான். சேஸ்ரா. மச்சான் வாரம் குடிக்கிறேன்னா வேலை பிசில ஒரு வாரம் குடிக்கலாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடா. ஆனா குடிக்கிறதே பழக்கமா வச்சுட்டு இருக்க, உனக்குலாம் எப்படிடா? டேய் உனக்காவது பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், எனக்கு பைத்தியமே பிடிச்சிருந்தா. எடுத்து குடி. டேய் 2 ரவுண்ட் முடிஞ்சா மச்சான், எப்படா இருக்கு? மச்சான்
சும்மா மைல்டா சூப்பரா இருக்கு மச்சான். டேய் நீ என்ன மாதிரி தான் டிகிரி முடிக்காம அரியர்ஸ் வச்சிருக்கா? இது உங்க வீட்டுக்கு தெரியுமாடா? தெரியுமா மச்சான், நான் எதுக்குடா படிக்க வந்தேன்? பேருக்கு பக்கத்துல டிகிரின்னு பந்தாவா போடுறதுக்கு தான். நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு எங்க வீட்டுக்கே தெரியும். அதனால அவங்க அப்பா கூட சேர்ந்து பிசினஸ் பாரு, அரியரை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க மச்சான். ஆனா நீ அப்படி இல்ல மச்சான், நீ டிகிரி முடிச்சாதான்டா உங்க வீட்டுக்கு எல்லாமே. ரொம்ப பாவம்டா நீ. எடுத்து குர்ரா குர்ரா. குடிக்கலையா? ஃபீல் பண்ணாம எடுத்து குர்ரா. ஏறு யூரின் பாஸ் பண்ணிட்டு வரேன். நான் பாவமா மச்சான்? நீ சொன்னியாடா நான் பாவன்னு. மச்சான் நான் பாவமா மச்சான்? மச்சான் நான் பாவமாடா? வளர ஆரம்பிச்சியா? நீ வளர்ட்டு இங்கேயா தூங்கு, நான் கிளம்புறேன். சரியா? நான் பாவமா மச்சி? நீ சொன்னியாடா நான் பாவன்னு? மச்சான் பாவமாடா? அண்ணா நேற்று காலேருந்து ராத்திரிக்கு எங்கனே போனேன்? உன்னை காணோன்னு உங்க அம்மா ராத்திரிலாம் தூங்காம தேடிக்கிட்டு இருந்தாங்க. வீடை வாடகை கொடுத்ததும் போதும், நடையா நடக்கிறதும் போதும். யாருமா வீட்டில்? வாமா சீக்கிரம். உள்ள என்ன பண்ற? வாங்க ஐயா வாங்க. என்னம்மா மாசம் மாசம் வாடகை கேட்டு வந்தா தான் உனக்கு வாடகை கொடுக்கணும்னு தோணுமா? மேஸ்திரி சம்பளம் தரலைங்க. அதுக்கு அடுத்த வாரம் சேர்த்து தர்றேன்னு மேஸ்திரி சொல்லிட்டாருங்க. மேஸ்திரி சொன்னாரா இல்லை நீ வாங்கி சம்பளத்தை பையன் எடுத்து போய் குடிச்சு ஆச்சு பண்ண போய் சொல்றியாமா? இல்லைங்க, நேற்று காலையில போன பையன் ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வரலைங்க. எப்படி வருவான்? உன் பையன் கூட படித்த ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம் அண்ணன் கல்யாணம் கூப்பிடுவாங்க. உன் பையனுக்கு கூப்பிடுறாங்களா இல்லையோ மறக்காம குடிக்க கூப்பிடுறாங்க. உன் பையனோட குடிக்கார ஃப்ரெண்டுங்க. ஐயோ போகுது பாரு. இப்படி ஒரு குடிகார பிள்ளைய பெற்று சாகுற வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து சாவணும்னு விதி இருந்தா அது யாரால மாற்ற முடியும்? அடுத்த வாரமும் இதே பதில் சொல்லாம வாடகை கொடுக்கறத வழியை பாருமா. சரிங்க. என்ன பழப்போ போ போ. மச்சான் 2 பேர் தான் இருக்கீங்க, எதுக்குடா 3? உனக்கு சேர்த்தாண்டா குடிடா. நான் தான் குடிக்க மாட்டேன் மச்சான். ஒன்றும் அதில் கோக் பெப்சி குடிச்சிக்கலாம், அது மாதிரி தான் குடி. மச்சான் வேணாண்டா, சொன்னா கேளுடா. ஒன்றும் அதில் குடிடா. மச்சான் நீயாவது சொல்றா நான் குடிக்க மாட்டேன்னு. டேய் அப்பயே சொன்னி இந்த பால்வாடி வேணான்னு படா. இருடா. டேய் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா வேணாமடா உனக்கு? என்ன பார்க்குற குடிடா. உங்களுக்காக நான் குடிக்கிறேன் மச்சான். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா குடிச்சுதான் ஆகணும். குடி. சரி மச்சான். இல்லை சார் சாப்பிட்றீங்க? ஒரு பீர் ஒரு கின்ஸ். சரி வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். அண்ணா ஒரு நிமிஷம் மச்சான், எனக்கு ஒரு பீர் சொல்றா. நீ தான் குடிக்க மாட்டியாடா? மச்சான் அதெல்லாம் பழைய கதைடா, நானும் குடிச்சு பழகிட்டேன்டா. அப்ப 2 பீர் 2 கின்ஸ். ஓகே சார். அச்சா இப்பதானே நீ எங்க செட்ல சேர்ந்துருக்க, கை குடுறா. 4 பீர் குண்ணா. டேய் எவன்டா இவன்? நான் அடிச்சோடனே கும்முனி ஏறாம லோக்கல் சரக்கா குண்ணா. எத்தனை கோட்ரு? கோட்டரா என்னண்ணா? 2 ஆஃப் குண்ணா. குடு. என்ன சரவணன் நீ மட்டும் உட்காந்து குடிச்சிருக்க? உன் வழக்கமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கேயே காணும்? ஒரு ஆஃப் வாங்கி எத்தனை பேருக்கு நான் ஷேர் பண்ணுறது? போங்கண்ணே. நல்ல குடிகாரன் பண்ணி